ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களுடைய கிராமத்தின் தோட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீட்டில் இருந்து தோட்டத்துக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. மானெல்லாம் கருக்களாக ஏறிட்டுருக்கு. ஆனால் வருமா வராதான்னு தான் தெரியல. வாங்க தோட்டத்துக்கு போகலாம். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கிணறுங்க. கிணத்து பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தொட்டி இருக்குது. இந்த தொட்டியில் தான் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளையெல்லாம் பொழுதுக்கும் இந்த தொட்டியில் தாங்க நாங்கள் குதிச்சிட்ருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தொட்டி வழியே மோட்டரில் தண்ணி எடுத்து விட்ருவாங்க. அது வலிஞ்சு போயிட்டுருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மழை இல்லாத தொட்டிலாம் காஞ்சி போய் கிடக்குது. பார்த்திங்கன்னா தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் பொறுக்கி போட்டுட்ருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆள் விட்டு அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா கிணறுங்க. இந்த கிணத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா கோடி ஓடுங்க, அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வறண்டு போய் கிடக்கு பாருங்கள். ஒரு பொட்டு தண்ணி இல்லை, அந்த அளவுக்கு வறண்டு போயிருக்கு. இப்போ போரே போடல அப்படின்னா எங்களுக்கெல்லாம் குடிக்க கூட தண்ணி இல்லைங்க, அந்த அளவில் இருக்குது. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்காட்டுக்கு. இந்த சைடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பாக்கு தோட்டம் தாங்க. பாக்கு தோட்டத்தில் தான் எல்லாமே. எங்கள் அம்மா வீடும் சரி, எங்கள் பெரியப்பா வீடும் சரி பாக்கு தோட்டம் தான் வச்சுருக்காங்க. பாக்கு தோட்டம் அதில் பார்த்திங்கன்னா தென்னை மரமெல்லாம் இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் தேங்காய் வெட்ட ஆரம்பிச்சிருவோம். 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் தேங்காய் வெட்ட முடியும். மரம்லாம் பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கும் பாக்கு மரம். இது பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இது இவனை பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே வரான். தேங்காய் கூடையில் அள்ளி வச்சுருக்காங்க, கொட்டுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் போர் பைப்பாக தாங்க இருக்கும். மேல் மரம் பார்த்திங்கன்னா 30 வருஷம் பக்கமாக இருக்குங்க. கீழே சின்ன சின்ன கண்ணாக இருக்கும், அது 10 வருஷம். அதுக்கும் இப்போ சின்ன கண்ணாக இருக்குது பார்த்திங்களா. இது பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு கன்று தான் இருக்கும். வெயில்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒன்றும் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே பாருங்கள் எங்கள் ஜிம்மிலாம் இங்கே தான் இருக்கான். கூப்பிட்டோன்னா பாருங்கள் அடுத்த செகண்டே ஒட்டியாந்துருவான். பைரவுக்கு எப்பயுமே பொறாமல், அவனை பார்த்தாவே பொறாமல் வந்துடும். உருன்னுட்டே இருப்பான். அவனை கண்டாவே உருன்னே தான் கிடப்பான். என் பின்னாடியே வராங்க பாருங்கள். நான் எங்கே போனாலும் பின்னாடியே வருவாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் போர் பைப்பு தான். எங்கள் தோட்டத்து பைப்பும் பெருக்கோட்டு தோட்டம் அவங்க தோட்டத்துக்கும் பைப் போகணும் இல்லைங்களா. எல்லாமே தோட்டத்துக்குள்ளே தான் அந்த பைப்பு எல்லாமே இருக்கும். இந்த பாக்கு மட்டையெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். இதை பார்த்திங்கன்னா நாங்கள் வெட்டி வச்சோம் அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு டைம், மாதத்துக்கு இல்லைன்னா 2 டைம் வந்து இந்த பாக்கு மட்டை வியாபாரிங்களாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மிஷின் வச்சுருக்காங்க. அதில் தட்டு கப்பு இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது பார்த்திங்கன்னா போர் பைப்புக்கு கேட் வால் போட்டிருக்காங்க. 3 போர் இருக்குது. 11 போர் போட்டுங்க. 3 போர் தான் இருக்குது. இப்போ தண்ணி வர போருன்னு பார்த்திங்கன்னா 3 போர். அதில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி கேட் வால் ஆஃப் பண்ணி எடுத்து விட்டு தண்ணி வடிஞ்சப்போ இன்னொரு கேட் வாலுக்கு அப்படி போட்டு எடுத்து விட்டுட்டே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் தான் ஓடுது. கிணத்து தண்ணிலாம் இடத்தோட வழியே இல்லை, கம்ப்ரஸர் தான் ஓடிட்டுருக்கு. பண்ணியிருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 3 போர். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது கீழ் போர். இது ஒரு போர். இது பாருங்கள் 2 பக்கமும் ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் திருப்பிவிட்டோம் அப்படின்னா வேறு போருக்கு போகும். மொத்தம் 11 போர் போட்டு இதில் பார்த்திங்கன்னா 3 போரில் தாங்க தண்ணியே இருக்குது. அந்த அளவுக்கு வறண்டு போயிருக்கு. எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் போர் பைப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்து மரங்க. இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப இது காப்புக்கு வந்து நமக்கு பலனுக்கு வரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 வருஷம் ஆகும். திருப்பி இந்த கண்ணெல்லாம் வரத்துக்கு பலனுக்கு வரத்துக்கு 8 வருஷம் ஆகுங்க. திருப்பி பாக்கு வந்து நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு 8 வருஷம் ஆயிரும்.
அது இதே மாதிரியே அது காய்ச்ச காலம் வந்து மழை இல்லாமல் கிணறுலாம் காஞ்சி போய் போர் தண்ணிலாம் எடுத்து விட்டுருந்தோம், தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இதையே நம்மளால் காப்பாற்றவே முடியாது. பாருங்கள், பாக்கு மட்டையெல்லாம் இதெல்லாம் வெட்டி வச்சுருவோங்க. வெட்டி வச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரிங்க வந்து அவங்க பார்த்திங்கன்னா கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தேங்காய்லாம் கொட்டி கிடக்கு, இன்னும் தேங்காய் வெட்டல. இந்த பக்கம்லாம் அந்த சைடு மட்டும் வெட்டியிருக்காங்க. நாளைக்கு வந்து தேங்காய்லாம் வெட்டுவாங்க. இங்கெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பாக்கு தோட்டத்துக்குள்ளே வாழை மரம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த வாழைப்பழம்லாம் அப்படியே மரத்துலேயே பழுத்துருக்கும். அதெல்லாம் நாங்கள் பொறிச்சு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். மேல்காட்டு பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழமெல்லாம் இருக்கும். சீத்தாப்பழம், பப்பாளி பழம், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் பொறிச்சு சாப்பிடுவோம், அப்படி இருக்கும். அப்புறம் கிணத்துலலாம் தண்ணியெல்லாம் கோடி ஓடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நாங்கள் குதித்து நீச்சல் அடிப்போம். நாங்கள் அதில் தான் அந்த சொரக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த சொரக்காயெல்லாம் காஞ்சி போன சொரக்காயில் குடுகுன்னு சொல்லுவாங்க. அது குடுகு கட்டி நாங்கள் நீச்சல் பழகுவோம். இல்லைன்னா அந்த கேன் இருக்குது இல்லைங்களா, அந்த கேனை கட்டி நாங்கள் நீச்சல் பழகுவோம். இவ்வளோ சூப்பரான ஒரு காலங்க இந்த சின்ன வயசு. அந்த காலம்லாம் சூப்பரான காலம். இப்போலாம் பார்த்திங்கன்னா கிணத்துலேயே தண்ணி இல்லை. இப்போ அந்த காலத்தில் நாம் அனுபவித்த ஒரு காலமெல்லாம் இப்போ வர குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது செல்லு பார்த்துக்கிட்டே அதுங்க காலம் போயிடுது. இப்போ விளையாடுறதுக்கு கூட அவங்களுக்கெல்லாம் டைமும் இல்லை. ஸ்கூல் போகிறாங்க, காலைல எழுந்திரிச்சோன்னா 8 மணிக்கெலாம் ஸ்கூல் போகணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிடுவாங்க. ஸ்கூல் போனவுடனே டியூஷன் போகணும். ஸ்கூல் போட்டு 4 மணிக்கு வருவாங்க. 4 மணிலேருந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு திரும்பி ரெடியாகி டியூஷன் போயிட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் குழந்தைங்க 1 மணி நேரம் செல்லு பார்ப்பாங்க, இல்லைன்னா டிவி பார்ப்பாங்க. அப்படியே அவங்க காலம் போயிடுது. அப்படியே பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு மட்டும்தாங்க அவங்களுக்கு லீவே கிடைக்கும். சனி ஞாயிறுன்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா டியூஷன் வச்சுருவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் குழந்தைங்க விளையாடுவாங்க. அதுவும் கொஞ்சம் தனித்தனி வீடாக இருந்துச்சு அப்படின்னா ஜாலியாக விளையாடுவாங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க பாவம் விளையாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க கீழேயே வரமாட்டாங்க. அப்பார்ட்மெண்ட் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா கீழேயே வரமாட்டாங்க. பொழுதுக்கும் செல்லும் கையுமாவே தான் இருப்பாங்க. கேம் விளையாடுவாங்க, செல்லு பார்ப்பாங்க. இந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கரையெல்லாம் இப்போ கரை மாதிரி கட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாததுக்கெலாம் கரை மாதிரி கட்டி தண்ணி விடுவாங்க. இதெல்லாம் கிளச்சி விட்டுச்சு அப்படின்னா திருப்பி அந்த தண்ணி பாயாது. தண்ணி அப்புறம் விட்டோம் அப்படின்னா அதிகமான தண்ணி இழுக்குங்க. அதனால் நம்ம காட்டுக்கு தண்ணி பத்தாது. ஒரு பக்கம் காடு காஞ்சி போயிடும் இல்லைங்களா, அதனால் அந்த கோழியை மட்டும் அடைச்சி வச்சுருவாங்க. பெருக்கிதுன்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. உள்ளேயே அரிசி தண்ணி எல்லாம் உள்ளேயே வச்சுருவாங்க. வயிறா பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான். இந்த சைடு மயிலெலாம் இருக்குங்க. மயில், காட்டெருமெல்லாம் நைட்டு ஒவ்வொரு டைம் வருது. ஆனால் எங்கள் கண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டெருமையே சிக்க மாட்டேங்குது. நான் பார்த்ததும் இல்லை, இது நாள் வரலையும் காட்டெருமெல்லாம் பார்த்ததே இல்லை. மயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே போயிடுங்க. இந்த பக்கம் இப்போ நம்மளை பார்த்துச்சு அப்படின்னா அது குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். சைடு வரவே வராது மயிலெலாம். பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை இங்கே முளைச்சிருக்கு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கீழ்காடு. இந்த சைடு இப்போ மேல்காட்டு வழியாக போயிட்டு இப்போ நம்ம கீழ்காடு வழியாக வரோம். கீழ்காட்டுக்கு வரோம். பார்க்கலாம் பிஞ்சு விட்ருக்கு. ஆவணி மாதம்தாங்க இது. குத்தகைக்கு விட்டுருவாங்க. ஒரு வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்டாங்கன்னா அவங்க பிடிச்சி அவங்களே அறுத்து சரக்கு பண்ணிடுவாங்க. மொத்தமாக பணத்தை கொடுத்துருவாங்க. இப்போ குத்தகைக்கு பிடிச்சிருவாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் சில பேர் காட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே சரக்கு பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே சரக்கு பண்ணுறதுக்குங்கிறது வேலை இதெல்லாம் செம்ம வேலைங்க. பாக்கு வேலைங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை அது.
மாட்டெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. சாயந்தரமேட்டு தான் பால் பீசுவாங்க. நல்லா வக்கி பில்லாம் போட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி படுத்துருக்கான் பாருங்கள். பைரா பைரா என் பின்னாடியே துரத்திட்டு வரான். மாடெல்லாம் முட்டவே முட்டாதுங்க. பாட்டில் சமத்தாக தான் இருக்கும். சமத்து பிராணி என்னன்னு கேட்டிங்கன்னா மாடு தாங்க. அது பசு. பார்த்திங்கன்னா பனைமரம், சுண்ணாம்பு தெளுவெல்லாம் கட்டுவாங்க. இது சாயந்தரம் இல்லைன்னா விடிய காலம் ஏறுவாங்க, மரம் ஏறுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பனைமரம்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போல்லாம் வெட்டி போட்டாங்க. தோப்புக்கெல்லாம் நிழல் வரும், பார்க்கலாம் சரியாக காய் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெட்டி போட்டாங்க. இது மாதிரி தொட்டி பாருங்கள். இந்த காய்ச்ச காலத்தில் தான் இந்த தொட்டி கட்டுனது. மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோப்பெல்லாம் காயுது அப்படின்னு இதெல்லாம் கட்டிட்டு இந்த தொட்டி மாதிரி கட்டிடுறாங்க. இதில் பாருங்கள் எத்தனை பைப் உள்ளே போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இதில் தண்ணி மோட்ரு மாதிரி வச்சுருவாங்க. இந்த தண்ணி மோட்டரில் எடுத்து விட்டோம் அப்படின்னா பாக்குத்தோப்புக்கு பாஞ்சிக்கும். அந்த மாதிரி இதை தான் பிள்ளைங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி விளையாண்டுட்ருப்பாங்க. இந்த லீவ் விட்டால் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஜாலி. இதில் குதிச்சிட்டா இது இன்னும் படியெலாம் கட்டவே இல்லைங்க. அதனால் படி கட்டாதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏணியை வச்சு இது பாருங்கள் மரத்து மேலே கட்டிடுறாங்க. இந்த ஏணியை வச்சு அப்படியே ஏறி வந்துடுவாங்க. இப்போ பார்த்தது இப்போ யார் தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா வீட்டு தொட்டி தாங்க. இதுலேயே அண்ணன் தம்பி இது எல்லாமே ஒட்டுக்கா காடு இருக்கும். அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி, ஒரே கண்ணுக்குட்டி தாங்க. காய்ச்ச காலத்துக்கு சொட்டு நீர் போலாம் போட்டாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா சரியாக அந்த பாக்குத்தோப்புக்கு சரியான தண்ணி பத்தலை. மரமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தொங்கி போகிற மாதிரி, அந்த சோவையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது தொங்கி போகிற மாதிரி வதவி போயிடுச்சு. அந்த பாக்கெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எடுத்துட்டாங்க. சொட்டு நீர் பாசனத்துக்கு தான் இதெல்லாமே போட்டாங்க. இந்த தண்ணிலாம் பத்தலை. இப்போ நம்ம தண்ணி தானாக பாக்குத்தோப்புக்கு பாய்ச்சுற மாதிரிலாம் இது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால் சரி இப்போ தண்ணி பத்தலைன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி சரியாக பத்தாதனால அந்த குருமிலாம் கொட்டுது பாருங்கள். இங்கே பாருங்கள். இந்த லைன்லேயே லாஸ்ட் காடு இதுதான். முன்ன ஒரு டைம் வந்துச்சு பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைடு கரா வருஷம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா போர்லேயே தண்ணி இல்லை. இப்போ கூட பரவாயில்லைங்க, கொஞ்சமேச்சும் போரில் தண்ணி இருக்குது. அப்போலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அப்போ தண்ணி இல்லாத காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மரம்லாம் வச்சாங்க. ஒரு 30 வருஷம் மரம் பக்கமாக இருக்கும். அந்த மரம் எல்லாமே செத்துருச்சு. ஒரு 10 மரம் 20 மரம் தான் தப்பிச்சே இருக்கும் பாருங்கள், பெரிய மரமெல்லாம். இந்த மரத்தை தான் அவங்க காப்பாற்றினாங்க. சரி இப்படியே விட்டால் வருமானம் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன கன்று எல்லாமே வச்சாங்க. அப்புறமேட்டு பாக்கு பையில் முளைக்க போட்டு அது ஒரு 8 மாதத்து கன்று இருக்குங்க. அந்த 8 மாதத்து கன்றை எடுத்து தனித்தனியாக வச்சு அது இது இப்போ இந்த கண்ணே 2 வருஷத்து கன்று பக்கமாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் பலனுக்கு வர டைமில் திரும்பவும் இந்த மாதிரி காயுது. ஆனால் மழை வருமா என்னன்னு தெரியல. ஆனால் மானம் கற்கள் இருக்குது, இடியும் இடிக்குதுங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது மழை வரும் அப்படின்னு தெரியல. இப்போ அந்த மோட்டரை எடுத்து விட்டு இங்கே பச்சை ஓசு இருக்கு இல்லைங்களா, இந்த பச்சை ஓசில் தான் தண்ணி வரும். சரி லீவுக்கு வீட்டில் சும்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தாங்க, அம்மா ஊருக்கு. இந்த முள்ளாண்டு லீவு வந்துச்சு அப்படின்னாவே பிள்ளைங்களில் கூட்டிகிட்டு வந்துடுவோம். வந்துட்டு ஒரு 15 நாள் அல்லது 20 நாள் பக்கமாகவே இங்கே ஊரில் நாங்கள் பிள்ளைங்களோட இருப்போம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் பிள்ளைங்களா. சரி அவங்களும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் எல்லா வீட்லேயுமே பிள்ளைங்கள கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாவம் தனிமையாக தானுங்களே இருப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு 2 நாள் அப்பப்போ ஒரு வருஷம் இருந்துச்சு அப்படின்னா 1 நாள் 2 நாள் வந்து இருப்பாங்க. ஒரு விசேஷம்னா வந்து இருப்போம்.
இல்லை அப்படின்னா பண்டிகை நாளில் வந்து நம்ம இருப்போம். நம்ம ஃபுல்லாக அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைம் ஒரு முழாண்டு லீவு ஆனுவல் டே லீவுக்கு தான் நம்ம வர முடியும். இப்போ நாம்ளும் அவங்க கூட நம்ம ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் இருந்தோன்னா அவங்களுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா, சந்தோஷமாக இருக்கும். நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நமக்கும் நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த டைம் நம்ம அப்பா அம்மா கூட இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் அந்த கணக்கு வச்சுக்கிட்டு நான் 10 நாள் இல்லைன்னா 15 நாள் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இப்படி தங்கிட்டு அப்புறமேட்டு போங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு ஊருக்கு வந்து. கருவேப்பிலை செடியெலாம் பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு, தோட்டத்தில் தான் இருக்குது கருவேப்பிலை கன்று. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த தோட்டத்தில் பாக்குத்தோப்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கடலக்காலாம் போட்டிருந்தாங்க. கடலக்காய், சோளக்கருது, கரும்பு, இது எல்லாமே நெல். போடாத பயிர் இல்லைன்னு தாங்க சொல்லணும். அத்தனை பயிருமே செஞ்சு பார்த்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்களுக்கும் வயசாகுது இல்லைங்களா, வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் தோப்பாக வச்சுட்டோம் அப்படின்னா வேலை கொஞ்சம் கம்மி. என்னன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாதனால போர் தண்ணி எடுத்து விட்றதுனால ஒரு 2 3 டைம் தண்ணி பாய்ச்சணும். ஊறுற தண்ணி எடுத்து விட்டு தண்ணி பாய்க்கணும். இல்லை அப்படின்னா அவங்க மோட்ரு எடுத்து விடுவாங்க. தண்ணி மோட்ரு எடுத்து விட்டாங்கன்னா அப்படியே எடுத்து விட்டாங்கன்னா அது பாட்டுக்குள்ளே பாய்ஞ்சிக்கும். காட்டை எல்லாமே சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குட்டை மாதிரி வெட்டியிருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜேசிபி விட்டு குட்டை மாதிரி வெட்டியிருக்காங்க. இதில் தான் தண்ணி விடிய இதில் ஊற்றும். போர் தண்ணி எல்லாமே ஒரு 3 போர் தண்ணி இதில் தான் ஊற்றும். இந்த தண்ணியை எடுத்து விட்டு இது நான் ஓரளவுக்கு நம்பின வாட்டி தண்ணி பாய்ச்சிருவாங்க சாயந்தரம் நேரம். பாருங்கள், இந்த பெரிய பைப் இருக்குது இல்லைங்களா, இது துண்டு தான் தண்ணி மோட்ரு இருக்குது. இந்த தண்ணி மோட்ரு வழியாக தான் பைப் போகும். போய் படுறா பைரா, ஏன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க? அப்புறம் களைச்சி போயிடுவோம் பார்த்துக்க. பார்த்தீங்கன்னா மூளைக்கு கேட்டு வாலாக தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேட்டு வால். ஒவ்வொரு போர் தண்ணி இப்படி நம்ம இந்த தண்ணி வற்றி போச்சுன்னா இந்த கேட்டு வால் திருவிடுவோம். இல்லை இந்த கேட்டு வால் ஆஃப் பண்ணோம்னா இந்த கேட்டு வாலுக்கு வந்துடும், இந்த பைப் போர் தண்ணி வரும். பார்த்திங்கன்னா சப்போட்டா கன்று தான் இருக்குது, ஆனால் சப்போட்டா காயெல்லாம் அதிகம் இல்லை, 1 2 காய் தான் இருக்குது. தென்னை மரத்துக்கெலாம் சரியாக கொஞ்சம் தண்ணி விடலைங்க, பாக்கு கன்று செத்துருன்னு சொல்லிட்டு தென்னை மரத்துக்கெலாம் விடாத. பாருங்கள், தேங்காய் மரம்லாம் அப்படி சரிஞ்சு போயிருக்கு, தெரியுதுங்களா? தேங்காயும் சரிஞ்சிருக்கு, அப்படியே மட்டையும் பச்சை மட்டையே சரிஞ்சு போயிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு காவல் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருன்ட்டு, ஜிம்மியும் பைராவும். தண்ணி போர் தண்ணி ஊற்றுது, 3 போர் பைப் தெரியுதுங்களா, இதுதான். இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எடுத்து விடுறது, 10 மணிக்கு எடுத்து விட்ட தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி பக்கமாக ஆயிடுச்சு சாயந்தரம். அவ்வளோ நேரத்தில் இவ்வளோ தண்ணி ஊறிடுது. காற்று அடிக்குதுப்பா. பைராவோட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நாங்கள் காட்டுக்குன்னு தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா இதை பறித்து இங்கே தான் படுத்துக்குவான். சுப்பிரமணி இன்னைக்கு காணோம், வீட்டிலே இருக்கான். பாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வீட்டிலே இருக்கான், பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டு. காற்று அடிக்குதான், எப்படி பார்க்குறான் பாருங்கள். இன்னும் சவுண்டு கேட்குதான், இடி இடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் தலைவர். பைரா, இடி இடிக்குதா சாமி, அழகி, இடி இடிக்குதா அடித்தாங்க.
சரி வா, தாத்தா பைப்புலுக்கு போகிறாங்களா, வா போகலாம், வா வா சாமி, வா குட்டி பையா, வாடி மயிலியே புஜு புஜு, வா குட்டியே. சரி நீ வரலையா, நான் போட்டோம், பாய். இப்போ கீ கார்டுலாம் கட்டியாச்சுங்க, மேக்காட்டுக்கு பைப் இழுத்துட்டு போகிறாங்க. பைப்பு இழுக்கிற வேலை தான் இதில் பெரிய வேலையே தோட்டத்தில். எலுமிச்சங்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. மேக்காட்டில் ஒரு மரம் இருக்குங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா பழம் நிறையா இருக்கும். இப்போ சீசன் இல்லை போல், இப்போ தான் பிஞ்சு நிறையா விட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தூதுவளை கன்று, நொச்சி செடி, செம்பருத்தி கன்று. இப்போ பார்க்கணும் பப்பாளி பார்த்திங்கன்னா பிஞ்சு விட்டுருக்கு. அவ்வளோதாங்க, இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் கிராமத்தில் யாராவது பிறந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க சின்ன வயசில் அப்படின்னு கமெண்டில். நீங்களும் சின்ன வயசில் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.